இருந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. பாருங்கள், முன்னாடி நடந்து சென்ற அந்த தேவதூதன் இப்பொழுது இஸ்ரவேல் சேனைக்கு பின்னதாக நடந்து வந்து இஸ்ரவேல் சேனைக்கும் எகிப்தின் சேனைக்கும் நடுவே இந்த தேவதூதனானவர் நிற்கிறார். பாருங்கள், இந்த தூதனானவர் இரண்டு சேனைக்கு நடுவாக வந்து நிற்கும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் காணப்பட்டது. பாருங்கள், எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரம் என்று சொன்னால் இருள். பாருங்கள், எகிப்தியருக்கு அது இருளாய் காணப்பட்டது. ஆனால் இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போலதான். பாருங்கள், தேவன் நமக்காக சில வழி வாசல்களை திறக்கும் போது, தேவன் நமக்காக சில காரியங்களை செய்யும் போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்யும் போது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில தேவன் குறித்திருக்கிற நேரம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தேவன் நமக்காக செயல்படுவார். அந்த நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு வெளிச்சமா இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சகல காரியங்களை அந்த வேளையில கைகூடி வர பண்ணுவார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நீதியின் சூரியன் பிரகாசிக்கும். பாருங்கள், அது நமக்கு வெளிச்சமாகவும் எகிப்தியருக்கு அது இருளாகவும் காணப்படும். அப்படி என்று சொன்னால் நமக்கு இஸ்ரவேலராகிய இரண்டாம் இஸ்ரவேலராகிய நமக்கு அது வெளிச்சமாகவும் நம்முடைய எதிரிகளுக்கு அது இருளாகவும் காணப்படும். பாருங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற வேளையில நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காக செயலாற்றும் போது, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற வேளையில சத்துருவுக்கு எதிராக நின்று தேவன் யுத்தம்